அதை எப்படிங்க சார் நீங்க செக்ரிகேட் பண்றீங்க? டாப் குவாலிட்டி, காமன் ஸ்பாட்ஸ். ஓகே சார். இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா ஒரே குவாலிட்டி தான் இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் நம்ம தேடி தேடி போய் நல்ல குவாலிட்டியை பார்த்து வாங்குறோம். பக்கத்து வீட்டில் நான் கேட்போம், இந்த மாதிரி வாங்குறீங்க, நல்லா இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைய காலகட்டத்தில் அந்த மாதிரி இல்லை. கூகுளில் பார்க்குறோம், தட்டுறோம், உடனே வந்துடுது. அதை நம்ம வாங்குறோம். அந்த பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதோட ஃபீட்பேக் நமக்கு தெரியுது. ஓகே, சரிங்களா? ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த மாட்டு பண்ணை பிசினஸ் தொழிலில் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் இப்போ ஒரு பொருள் எடுத்தாலே அதில் ஒரு 4-5 லோ குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, மீடியம் இந்த மாதிரி இருக்குது. விலை கம்மியாக உள்ளது, மீடியமாக உள்ளது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. தரம் 1, 2, 3, 4 வச்சுதான். இப்போ நம்ம அதில் ஃபர்ஸ்ட்டாக உள்ளதான் நம்ம தேர்ந்தெடுத்து அதுலேருந்து அந்த ரா மெட்டீரியல் தான் நம்ம வாங்கி அதுலேருந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அது இன்னும் மக்கள் முறையில் தரமாக இருக்குது. காரணம் அப்படின்னு கூட சொன்னீங்கல்ல, மற்ற கம்பெனிலும் கூட ரேட் அதிகம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே. அப்போது நம்ம எடுக்கக்கூடிய ரா மெட்டீரியல் தரமானதாக எடுத்து அதை அவங்களுக்கு கொடுக்கறதால கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூட இருக்கும். அப்போது அது நீடித்து உழைக்கும். நீங்கள் ஆமாம், நீங்கள் ஒரு 10 வருஷம் ஃபார்ம் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேஜில் நம்மளால முடியல, நீங்கள் அதை நான் கொடுக்குறேன், இல்லை நம்ம ஃபார்ம் குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மிஷின் சும்மா இருக்குன்னா அந்த மிஷின் இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு முடியல ஃபார்ம் க்ளோஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மிஷினை உங்களுக்கு நாங்களே சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா எங்கள் மிஷின் அப்படின்னா அதை கஸ்டமர் வாங்குறதுக்கு ரெடி இருக்கும். மற்ற கம்பெனிலாம் அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எதுக்காக இதை சொல்றேன்னா, அது மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு ரன்னிங்ல இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க கொடுக்குறது. ஸோ அந்த கிரெடிட் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது காரணம், நாங்க வாங்கக்கூடிய தரமான ரா மெட்டீரியல்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது, லோ குவாலிட்டின்னு போறது கிடையாது. அதனாலதான் எங்ககிட்ட லோ பட்ஜெட்ல மிஷினே கிடையாது. ஒரு மாடு வச்சிருக்காங்கன்னா மினிமம் காஸ்ட் 25,000 எபோவ் தான் இருக்கும், கீழே கிடையாது.